ஒரு 21 மைல் அகலமுள்ள சிறிய கடற்பாதை வழியாக உலகின் மொத்த எண்ணெய் தேவையில் 20% எண்ணெய் கடத்தப்படுகின்றது என்றால் உங்களால் நம்ப முடியுமா? அந்த பாதைதான் ஹார்மோஸ் நீரிணை, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். அமெரிக்கா இந்த பாதையில் செல்லும் எண்ணெய் கப்பல்களை எப்படி பாதுகாக்கின்றது? அந்த பாதையில் இருக்கும் அபாயங்கள் என்ன? இரண்டாவது, ஈரானின் பொருளாதாரத்தின் மையமாக இருக்கின்ற ஹாக் தீவு, ஹாக் ஐலண்ட், இது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? அமெரிக்கா இந்த தீவை கைப்பற்ற குறிவைத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இது பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஈரானினுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பென்று இந்த தீவுதான் சொல்லப்படுகின்றது. இந்த தீவை இலகுவாக அமெரிக்காவால் கைப்பற்றிவிட முடியுமா? இதற்கு எதிராக ஈரான் எந்த அளவுக்கு தன்னுடைய பலத்தை காட்டப் போகின்றது? இவை தொடர்பான எல்லா விடயங்களையும் இந்த காணொலியில் நாங்கள் மிக விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஒரு த்ரில் நிறைந்த காணொலியாக இந்த காணொலி இருக்க போகுது. இவை பற்றித்தான் அடுத்து வரும் நாட்கள்ல உலகத்தில பேச்சுக்கள் இடம்பெற போகுது. ஏனென்றா இந்த 2 இடங்களும் உலகின் மிக முக்கிய இடங்களாக இப்பொழுது மாறியிருக்கின்றது. அமெரிக்காவுக்கு 2 இடங்களும் தேவைப்படுகின்றது. ஆனால் ஈரான் விட்டுக் கொடுக்குமா? இது இன்றைய உலக விவரம். இந்த உலக விவரத்தில் இவை தொடர்பான எல்லா விடயங்களை நாங்கள் மிக ஆழமாக பார்க்க இருக்கின்றோம். ஹார்மோஸ் நீரிணை என்றது மிகப்பெரிய ஒரு நீரிணை கிடையாது, நீளமான பாதை. எனினும் ஒரு 21 மைல் அகலம் கொண்ட ஒரு சிறிய அகலம் குறைந்த கடல் வழி. ஆனால் உலகத்தினுடைய மிக முக்கியமான நீரிணைகள்ல இதுவும் ஒன்று. முதலாவது நீரிணையாக இருக்கிறது இந்தோனேசியா மற்றும் மலேசியாவுக்கு இடையில இருக்கிற மலாக்கா நீரிணை. இதற்கு அடுத்ததாக முக்கியமான நீரிணையாக இருக்கிறது ஹார்மோஸ் நீரிணை தான். இந்த பாதை வழியாக மக்களே உலகத்தினுடைய தினசரி எண்ணெய் தேவையில 20% எண்ணெய், அதாவது லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ், LNG என்று சொல்லப்படுற இந்த எண்ணெய் கடத்தப்படுவது உங்களுக்கு தெரியுமா? கத்தார் நாட்டில இருந்து வர LNG மீது இந்தியா மற்றும் ஆசிய நாடுகள் சார்ந்திருக்கு என்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு இந்த கடல் வழி ஊடாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 40-60 எண்ணெய் டேங்கர்கள் பயணிக்கும். ஆனால் இப்ப இந்த கப்பல் பாதையில ஆக குறைஞ்ச கப்பல்களே போகுது. அப்படி என்று சொன்னா இந்த இந்தியா மற்றும் ஆசிய நாடுகளுக்கான எண்ணெய் எப்படி கிடைக்க போகுது? இது இப்ப நிறுத்தப்பட்டிருக்கு என்றுதான் சொல்லணும். அமெரிக்க தடைகள் இருந்தால் ஈரான் உலகின் 9வது பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர். அதுக்காக தான் இப்ப இந்த போராட்டங்கள், இந்த சண்டைகள் நடப்பதாக ஈரான் குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கிறது. ஈரான் கடற்கரையில இருந்து 15 மைல் தூரத்திலே இருக்கிறது தான் இந்த ஹாக் தீவு என்று ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். ஹாக் ஐலண்ட் ஒரு முக்கியமான தீவு, ஈரானுக்கு சொந்தமான தீவு. இந்த தீவு தான் ஈரானினுடைய பொருளாதாரத்தின் மையமாக இருக்கின்றது. இந்த தீவில இருந்தான் மக்களே ஈரான் ஏற்றுமதி செய்கின்ற எண்ணெயில 90% எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. ஆகவேதான் இந்த ஹாக் தீவு ஈரானினுடைய பொருளாதார மையம் என்று சொல்லப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பொருளாதார மையத்தின் மீதுதான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் கண் வைத்திருக்கின்றது. ஹாக்ஸ் தீவு மீது மிக பயங்கரமான தாக்குதல்கள் எல்லாம் நடத்தப்பட்டது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்கிய இலக்குகள் இவை பெரும்பாலும் எண்ணெய் கட்டமைப்புகள். இந்த எண்ணெய் கட்டமைப்புகள் அதிகமாக இருந்த இடம் என்று பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஹாக்ஸ் தீவா இருக்குது. இந்த ஹாக்ஸ் தீவில் இருந்தான் ஈரானுடைய கிட்டத்தட்ட 90% எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. இந்த ஏற்றுமதி செய்யப்படுகின்ற எண்ணெய் போய் வருகின்ற பாதை எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோஸ் நீரிணை. இந்த ஹார்மோஸ் நீரிணையில தனிய ஈரான் கப்பல்கள் மட்டும்தான் எண்ணெயை ஏற்றி செல்லும் என்று நினைக்கிறீங்கடா? இல்ல, இந்த வழியாகத்தான் ஈரானை கடந்து பல நாடுகள் தங்களுடைய எண்ணெயை கொண்டு செல்ல வேண்டும். தங்களுடைய எண்ணெயை ஏனைய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும்டா இந்த கடல் வழியத்தான் பயன்படுத்தணும். அவ்வாறு பயன்படுத்துகின்ற போது ஈரானை கடந்துதான் செல்ல வேண்டும். இதுதான் ஈரானுக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம் இப்பொழுது. அதாலதான் இந்த கடல்ல ஏராளமான கன்னிவெடிகளை புதைத்து வைத்துக் கொண்டு இந்த பாதையை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா விரட்டி பார்த்தது. அமெரிக்கா சொன்னது இந்த கடல்ல கன்னிவெடிகளை புதைக்க கூடாது, உடனடியாக அந்த கன்னிவெடிகள் அகற்றப்படணும் சொல்லி மிரட்டித்தான் பார்த்தது. ஆனால் ஈரான் மசியவே இல்லை. ஈரான் சொல்லியிருக்கு இந்த கடல் வழியில யாருமே கப்பலை கொண்டு கூடாது, அப்படி கொண்டு வந்தா நாங்கள் அடிப்போம் என்ற ஒரு விஷயத்தை பப்ளிக்கா சொன்னது. அதற்கமையத்தான் நேற்று மாலை அளவில் பாத்தீங்கன்னா 3 கப்பல்கள் மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு. ஈரான் சொன்ன விடயங்களை ஏற்றுக்கொள்ளாத கப்பல் சில அந்த பாதையினூடாக பயணித்துக் கொண்டிருந்த போது நேற்று இந்த கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 3 கப்பல்கள் தாக்குதலுக்கு உள்ளானது என்று சொல்லப்பட்டது. இந்த 3 கப்பல்கள்ல தாய்லாந்தினுடைய ஒரு கப்பல் எரிந்து சாம்பலாகி இருக்கின்றது. அந்த கப்பலில் இருந்த அனைத்து பணியாளர்களும் உயிர் சேதமின்றி பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்பதான் ஈரான் அடிச்சு ஆட ஆரம்பிச்சிருக்கு என்ற மாதிரி இருக்கு. ஏனடா இங்க அடிச்சாதான் அமெரிக்காவுக்கு உரைக்கும் என்ற ஒரு விஷயம் இப்ப விளங்கி இருக்கு ஈரானுக்கு. அதால்தான் இந்த கடல் முழுக்க கன்னிவெடிகளை புதைச்சு வச்சிருக்கு. கன்னிவெடிகள் புதைக்கப்பட்ட கடலுக்குள்ளால கப்பல்களை கொண்டு செல்லவே முடியாது. இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு மக்களே. கன்னிவெடிகளை கடல்ல புதைச்சு வைக்கக்குள்ள ஒரு பக்கத்தால கன்னிவெடிகளை அகற்றி கொண்டு வந்தாலும் இந்த காற்றின் காரணமாக, அலையின் காரணமாக இந்த கன்னிவெடிகள் என்ன செய்யும்னா திரும்பவும் அந்த இடத்தை நிரப்பிக்கொள்ளும். இது மிக சவாலான ஒரு விஷயம். இந்த கன்னிவெடிகளை அகற்றிட்டு கப்பலை கொண்டு போறன்றது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். இந்த கன்னிவெடிகள் சாதாரணமாக சின்னதாக ஒரு தட்டுப்பட்டாலே கன்னிவெடிகள் முழங்கிவிடும், வெடித்துவிடும். இதனால் கப்பல்கள் சிதறுண்டு போகும். இது
அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த வழியாக செல்கின்ற கப்பல்களை பயன்படுத்துகின்ற கப்பல் நிறுவனங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். நான் உங்களுக்கு காப்புறுதிகளை அதிகரித்து தாரேன், அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கடற்படையை விட்டு இந்த கப்பல்களை பாதுகாக்கிறேன் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். ஆனாலும் கப்பல் நிறுவனங்கள் முகத்தில் அடித்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு. நாங்கள் கப்பல்களை கொண்டு போக மாட்டோம், எவ்வளவுதான் காப்பீடுகளை அதிகமாக தந்தாலும் கப்பல்களை கொண்டு போக மாட்டோம், இது பாதுகாப்பு இல்ல, கப்பல்களுக்கு மட்டும் இல்ல இதுல பயணிக்கிற பயணிகளுக்கும் அல்லது பணியாளர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, அதால நாங்கள் கப்பல்களை கொண்டு போக மாட்டோம் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தது. ஆனாலும் சில கப்பல்கள் இதனூடாக பயணித்தன. அந்த கப்பல்கள் மீதுதான் நேற்று ஈரான் தாக்குதலை நிகழ்த்தி இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸினுடைய கட்டுப்பாடு முற்று முழுதாக ஈரானினுடைய கையில் இருக்கின்றது. ஈரானுக்கு இருக்காமல் யாரும் போகவும் முடியாது, வரவும் முடியாது என்ற நிலைமை தான் இருக்குது. இந்த கோபம் அமெரிக்க அதிபருக்கு மிகப்பெரிய சவாலாக ஆகிட்டது. அந்த கோபத்தின் விளைவாகத்தான் இன்றை பாத்தீங்கன்னா ஈரான்ல இருக்கிற ஒரு முக்கியமான எண்ணெய் நிலையம் மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்குது. மிக மோசமான தாக்குதல். இதனால் மிக பாரிய பொருளாதார இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. இந்த தாக்குதலுக்கு எதிர் தாக்குதலை ஈரான் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தாலும் அடுத்ததாக ஈரானுக்கு இருக்கிற மிக முக்கியமான சவால் என்ன சொல்லுங்க பாப்போம். ஈரானினுடைய பொருளாதாரத்தை மையமாக இருக்கின்ற காக்ஸ் தீவை காப்பாற்றுவதுதான். இதுதான் அடுத்து வரும் நாட்களில் ஈரானுக்கு இருக்க போகின்ற மிகப்பெரிய சவாலாக கருதப்படுகின்றது. இந்த காக்ஸ் தீவை எப்படியேனும் ஈரான் காப்பாற்ற வேண்டும். ஆனால் அதற்காக மிக பலமான விடயங்களை எல்லாம் ஈரான் செய்து வைத்திருக்கின்றது. ஆயிரக்கணக்கான விரைந்து தாக்கும் விசை படகுகள் இந்த கடற்கரையோரமாக ஒளித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பல ஆயுதங்கள் இங்கு மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தீவுக்கு ஏற்பட போகும் எந்த ஆபத்தையும் அவை தாக்குப்பிடிக்கும் என்றுதான் சொல்லப்படுகின்றது. இந்த விடயங்களின் அடுத்த பகுதி அடுத்த காணொலியில் உங்களுக்காக காத்திருங்கள். இந்த காணொலி தொடர்பான உங்களுக்கு கருத்துக்களை பதிவிடுங்கள், நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காணொலி அடுத்து வரப்போகின்ற இந்த நாட்கள் யாருக்கு சவாலாக அமைய போகின்றது? ஈரானுடைய முதுகெலும்பாக இருக்கின்ற காக்ஸ் தீவு யாருடைய கட்டுப்பாட்டில் தொடர்ந்து இருக்க போகின்றது? அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸினுடைய கட்டுப்பாடு யாரிடத்தில் இருக்க போகின்றது? உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். எதிர்காலத்தில் இது ஈரான் வசம் தொடர்ந்து இருக்க போகின்றதா அல்லது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இந்த பகுதிகளை கைப்பற்றி விடுவார்களா? உங்களுடைய பார்வையில் கருத்துக்கள் என்ன? பதிவிடுங்கள். காத்திருக்கின்றேன். நன்றி.